நீங்க எது செஞ்சாலும் ஓகே சார், சரிங்க சார், நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. நாங்க மக்களாகிய நாங்க தேர்ந்தெடுத்ததுனாலதான் இன்னைக்கு டிவிக்கே ஆட்சியில இருக்கு. ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம்ஆ இருக்கீங்க, முதலமைச்சரா இருக்கீங்க. சோ இப்படி இருக்கும்போது முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டுக்காம இருக்கிறது ஏன்னு தான் எனக்கு தெரியல. திமுகவா இருந்தாலும் சரி, டிவிகேவா இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு தான். சோ இப்போ ரீசெண்டா நடந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் பில் பிரச்சனை. சோ எல்லாருக்குமே ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு 3000 ரூபாய் வாடகை கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான கரண்ட் பில் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுது சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம். சோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பா இந்த தமிழக அரசு வைக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எல்லாருடைய வேண்டுகோளா இருக்கு. அது ஏன் செவி சாய்க்காம தமிழக அரசு ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கான நடவடிக்கைகள் நாங்க எடுத்துட்டு இருக்கோம், நாங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. யாரோ ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல வந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் ஒரே நேரத்துல எல்லாருக்குமே 30,000 50,000 கரண்ட் பில் வருதுன்றது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ரொம்ப கேவலமா துப்புறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த ஆட்சியில தயவு செஞ்சு இந்த விஷயத்தை திருத்திக்கோங்க, திருத்தி அமைக்கிறதுக்கான வழியை பாருங்க. எங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் என்னது, அந்த மாசம் 1000 ரூபாவை 2000 ரூபாவா திமுக அரசு கொடுக்கறேன்னு சொல்லிருந்தாங்க. சப்போஸ் அவங்க வந்திருந்தாலாச்சும் அதை உடனே கொடுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அது இல்லாத பட்சத்துல நீங்க அந்த 2500 ரூபாவை உடனே இல்லனாலும் ஒரு 3 மாசம் கழிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க அதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கலாம். ஆனா அதை பத்தி எதுவுமே நீங்க பேசல. 1 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டீங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் திமுக ஆட்சியில அவங்க கொடுத்தது. சோ இப்போ அது இல்லாதப்போ நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரியா நடக்கவே இல்லை. ஐ மீன் எந்த டாக்டரும் தரமான மருத்துவர் இல்லவே இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல தரமான சிகிச்சையும் இல்ல. இதுக்கான முதல் ஸ்டெப்பை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க எல்லாரும். நம்பர் 2. நம்பர் 3, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்னி வரைக்குமே ரொம்பவே தரம் இல்லாத ஒரு கட்டடங்கள், தரம் இல்லாத டாய்லெட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. இதை நீங்க உடனே ஸ்டெப் எடுத்திருந்தீங்கனாலும் மக்கள் எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க. சோ இது எதுவுமே நீங்க பண்ணல. இதெல்லாம் விட்டுட்டு தாலிக்கு 1 பவுன், அப்புறம் பட்டுப்புடவை 5000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவை, இப்போ இது அவசியமா? இது அத்தியாவசியமா? மக்களுக்கு எது அத்தியாவசியமோ அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஏன்னா ஓட்டு போட்டவங்க எல்லாருமே தட்டி கேட்கணும் இல்லையா? அதுக்காக எல்லாருமே நீங்க செய்யறது எல்லாமே சரிங்க சார் அப்படின்னு தலையாட்டி ஏத்துக்க முடியாது இல்லையா? மருத்துவம், கல்வி, இந்த விஷயங்களை அப்டேட் பண்ணணும். அது இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் மகளிர் உரிமை தொகையை அதிகப்படுத்தி கொடுக்கணும். இதுதான் முக்கியமான 3 அத்தியாவசியமான விஷயங்கள். அண்ட் முக்கியமா கரண்ட் பில் ஏன் இவ்வளவு வருதுன்றத ஆக்ஷன் எடுக்கணும், இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் இந்த கவர்மெண்ட்.